இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவால சுகம் பெற்றவர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும். இதுல நூற்றுக்கு அதிபதியை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரி, இராணுவத்துல ஒரு நல்ல ஒரு அதிபதியா இருக்காரு, ஒரு அதிகாரியா இருக்காரு. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த வசனங்கள்ல பார்க்கலாம். அதுல ஒரு வேலைக்காரனுக்கு வந்து திமிர்வாதத்தினால அவன் வந்து கொடிய வேதனை படுகிறான் அப்படின்னு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கால அவன் வந்து மரண அவஸ்தைக்குள்ளானவனா காணப்படுறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் வந்து மரண அவஸ்தைக்குள்ளான திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டு அவன் வந்து ரொம்ப வேதனைப்படுகிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அதை பார்த்துட்டு இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அதனால அவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவனா காணப்படுறான். ஏன்னா அவன் வந்து ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கான். அவன் வந்து அந்த யூத மூப்பர்கள்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது சொல்றாங்க, இவன் வந்து நம்முடைய ஜனங்களை எல்லாம் நேசிக்கிறவனா காணப்படுறான். ஆண்டவரை குறித்து அவன் அறிந்தவனா காணப்பட்டிருக்கான். ஆனா வந்து அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க சொன்னா போதும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். இவன் வந்து ஆண்டவரத்துல வந்து சொல்றான், இந்த வேலைக்காரன் இப்படி நோய்வாய்ப்பட்டு மரண அவஸ்தைக்குள்ளா ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அவன் வந்து சுகமாவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு பதிலா அவன் வந்து சொல்றான், நான் வந்து அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யண்டால் செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துல இருக்கான். அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவன் என்ன சொன்னாலும் செய்யறதற்கு அவனுக்கு ஆட்கள் இருக்குது. ஆனாலும் அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்றத சொல்றான். அப்ப ஆண்டவர் வந்து இந்த விசுவாசத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுல இருந்து இந்த நூற்றுக்கு அதிபதியின் இந்த சம்பவத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். நூற்றுக்கு அதிபதி அந்த வேலைக்காரன் மேல வந்து இரக்க குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு பாக்குறோம். அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க, அவனுக்கு வேலைக்காரன் மேல அவன் இரக்க குணம் உள்ளவனா இருக்கிறான். நம்முடைய சுற்றுப்புறத்துல நம்ம கூட வேலை பார்க்கறவங்க, நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க, அவங்கள நம்ம எப்படி வந்து நடத்துகிறவர்களா காணப்படுறோம், நம்ம அவங்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களா காணப்படுகிறோமா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்ற வசனம் இருக்கு. அப்போ இரக்க குணம் இவனுக்கு இருக்கு. இரக்க குணம் இருந்ததுனாலதான் அவன் வந்து அந்த வேலைக்காரனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல வந்து கேட்கிறான், என்னுடைய வேலைக்காரனை நீங்க என்ன செய்யுங்க, சொஸ்தமாக்குங்க. அது ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்படிப்பட்டதான ஒரு பூரண விசுவாசம் உள்ளவனா அவன் வந்து காணப்படுகிறான் அப்படின்றது. அதை கேட்டு இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த விசுவாசம் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையில அவனுக்கு வந்து அவ்வளவு விசுவாசம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க சொன்னா போதும், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து எனது பாத்திரம் நல்ல அப்படின்றத சொல்றான். நான் வந்து பெரிய அதிகாரியா இருக்கேன், எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வந்து நான் வந்து நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். ஒரு தாழ்மை உள்ளவனா வந்து அவன் வந்து காணப்படுகிறான் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விசுவாசத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, காணல. புறஜாதியான ஒரு நூற்றுக்கு அதிபதி இவ்வளோ பெரிய விசுவாசத்தை, ஆண்டுடைய வார்த்தையில அவ்வளோ விசுவாசம் உள்ளவனா காணப்படுகிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. நம்ம வந்து சிந்திக்க நம்ம அழைக்கப்படுறோம். நம்மளுக்கு வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய வார்த்தைகளை நம்ம வந்து வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம். நிறைய வார்த்தைகள் நம்ம கூட பேசுகிறதா காணப்படுகிறது. ஆனா அந்த வார்த்தையின் மேல நம்ம விசுவாசமா இருக்கிறோமா? எப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம வந்து இந்த தேவனுடைய வார்த்தையில வைத்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து சிந்தித்து நம்ம வந்து அதை சீர்படுத்துகிறவர்களா நம்ம வந்து காணப்படணும். ஆண்டுடைய வார்த்தை நம்ம வந்து தேற்றுகிறதா காணப்படுகிறது.
நம்மை ஆற்றுகிறதா காணப்படுகிறது. நம்முடைய துன்பங்கள்ல கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தேற்றுகிறது. ஆனா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம போகிறவர்களா காணப்படுகிறோமா? நம்ம முழுமையா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, எனக்கு கண்டிப்பா செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் உள்ளவர்களா நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, இவன் ரொம்ப தாழ்த்துகிறான், தன்னை தாழ்த்துகிறவனா காணப்படுகிறான். பெரிய அதிகாரியா இருக்கான், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தாழ்த்துகிறான். இந்த குணங்கள் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு ஏதுவானதா காணப்பட்டது அப்படின்றத பாக்குறோம். இயேசுவானவர் பார்த்திருப்பாரு, இவன் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கான், ஆனா எவ்வளவு தன்னடக்கம் உள்ளவனா காணப்படுகிறான் அப்படின்னு. நம்ம ஒரு ஒரு உயர்ந்த வேலை நம்மளுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா நம்முடைய சிந்தைகள் எப்படி, நம்ம ஒரு பெருமையானவர்களா காணப்படும். வேதவசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப இந்த தாழ்மை குணம் இவன்ட்ட காணப்பட்டதுனால இந்த வேலைக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா 13ஆம் வசனத்துல, பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஏன்னா அவன் என்ன சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்றாரு. அதான் நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய சுகவீனங்களுக்காக, இல்ல மற்றவர்களுக்காக நம்ம இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எப்படி நமக்கு பதில் கொடுக்கிறவரா காணப்படுறார் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற விதமாக. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு விசுவாசிக்கிறோம், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றாரு, ஓ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நம்ம நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம், நிறைய மாதங்கள் ஒருவேளை ஜெபித்திருக்கலாம், நிறைய வருஷங்கள் கூட ஒரே காரியத்துக்காக நம்ம ஜெபித்திருக்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்முடைய மனதுல என்ன தோணும், இவ்வளவுதான், இப்படிதான், இனி இப்படிதான் இருக்கும் அப்படின்றது மாதிரி நம்ம மனசு தோணும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கல. ஆண்டவர் கண்டிப்பா செய்வார் அப்படின்ற பூரண விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். நம்முடைய வாயினால் அதை அறிக்கை பண்ணணும். நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அதை எனக்கு நிறைவேற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இரக்க குணம் உள்ளவர்களாகவும் நம்ம இருக்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் தந்து நம்மளுக்கு சுகமளிக்கிறவர்களாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். நம்ம இப்படிப்பட்டதான சிந்தனைகள் நம்ம ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நூற்றுக்கு அதிபதி சம்பவத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டதான ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அந்த நூற்றுக்கு அதிபதி உம்மிடத்துல வேண்டி கொண்ட போது ஆண்டவரே விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேலைக்காரன் ஆண்டவரே அந்த நாளிகையிலே நீங்க சுகப்படுத்தின உடைய வல்லமை ஆண்டவரே இந்த நிமிஷத்துல ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தேவையான சுகத்தை ஆண்டவரே நாங்க பேசி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யார் யாருக்கு ஆண்டவரே சுகம் தேவைப்படுகிறதோ நீங்க சுகத்தை இந்த நிமிஷத்துல உடைய வார்த்தையை அனுப்பி நீங்க சுகப்படுத்த வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளோடு ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே பலவிதமான காரியங்களோடு வேதனையோடு ஆண்டவரே வேதனைக்குள்ளான காரியங்களுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி நீங்க சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க சொல்லுங்கப்பா, ஆண்டவரே சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.